அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அப்படி என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லாரும் ஃபோட்டோலேயே தம்ப்நெயிலே கிளிக் பண்ணி பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, 2025க்கான அங்கன்வாடி புதிய நோட்டிஃபிகேஷன், புதிய வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வேலையை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 2025 முதல் அரசு வேலையாக வெளிவந்திருப்பது வெறும் மகிழ்ச்சியை தெரிவிக்குது மக்களே நமக்கு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வேலைகள்லாம் கிட்டத்தட்ட இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நோட்டிஃபிகேஷன் விடணும். ஆனால் கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக எந்த விதமான நோட்டிஃபிகேஷனுமே கிடையாது, எந்த விதமான அப்டேட்டுமே கிடையாது. ஸோ இதன் அடிப்படையில் இப்போது 2025 முதல் நோட்டிஃபிகேஷனாக முதல் அரசு வேலையாக வெளிவந்திருக்கிறது நமக்கு பெரும் மகிழ்ச்சியை தெரிவிக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளவு வந்திருக்குது, அதில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் எவ்வளவு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, அதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளவு வேக்கன்சி நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்றத பற்றி தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த வேலையை அப்ளை பண்ணிக்க முடியும், யார் யாருக்கு இந்த வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு எலிஜிபிலிட்டி என்ன, மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பானது எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா, எங்கேருந்து நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வேலைவாய்ப்பை அப்படின்றத பற்றியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா இதற்கான சம்பளம், ஓகேங்களா, இதற்கான சம்பளம் எவ்வளவு கிடைக்க போகிறது, ஸோ பர் மந்த்து சம்பளம் எவ்வளவு, கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே கிடைக்குமா, ஸோ அது எல்லாமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, இது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம். இதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு இந்த வேலைவாய்ப்பு ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஒரு பெண்களுக்கான வேலைவாய்ப்புன்றதுனால பெண்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமையும் கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான அப்டேட் முழுமையாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போது நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த வேலைவாய்ப்புக்கான ஓவர்வியூ, அதாவது அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் 2025க்கான ஓவர்வியூ. அதாவது இந்த வேலைவாய்ப்பு என்ன வேலைவாய்ப்புக்காக வந்திருக்கு அப்படின்னா அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்காக தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எங்கேருந்து இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உமன் சைல்டு டெவலப்மெண்ட் WCD, ஓகேங்களா, அதாவது அங்கேருந்து தான் நமக்கு அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே எவ்வளவு வேக்கன்சி வந்திருக்குன்றது தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சின்னு பார்த்தோம்னா 40,000 ப்ளஸ் வேக்கன்சி. இது ஆல் ஓவர் ஸ்டேட் ஃபுல்லாகவே. சரிங்களா? ஸோ இது ஒவ்வொரு மாவட்ட வரை எவ்வளவு, ஒவ்வொரு தமிழ்நாடுக்கு தனியாக எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்றதை முதற்கொண்டு தெளிவாக பார்த்துடலாம். ஸோ அடுத்ததாக என்னென்ன போஸ்டிங்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கன்வாடி சூப்பர்வைசர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி அசிஸ்டன்ட், இந்த மாதிரி 4 விதமான போஸ்டிங்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் மோடை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்க முடியும், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணிக்க முடியும். ரெண்டும் ஆப்ஷனுமே கொடுத்துருக்குறாங்க. என்னோட சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன் கேட்டிங்கன்னா நிறைய பேர்
போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம்லாம் அப்ளை பண்ணும்போது ஆஃப்லைனில் நிறைய பேர் அப்ளை பண்ணி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலிமா போயிட்டு அப்ளை பண்ணி அது பண்ணியிருக்கிறாங்க. அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து அப்ளை பண்ண போகிறோம்ல, ஸோ நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா டேரெக்டாக நம்ம இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, அங்கே போயிட்டு நம்ம வந்து நம்மளுடைய சர்டிஃபிகேட்லாம் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வந்து நிறைய பேர் அனுப்பியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க சர்டிஃபிகேட்டும் போச்சு, அவங்களுக்கு வேலையும் கிடைக்கல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய இஷ்யூ நடந்திருக்கிறதுனால என்னோட சஜஷன் படி எல்லாரும் ஆன்லைனில் மட்டுமே அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ஓகே, அடுத்ததான் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் வந்து பிப்ரவரி 15ஆம் தேதி, அதாவது 15 நாளைக்கு முன்னாடி இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சுங்க. ஸோ இப்போ வந்து நான் திரும்பவும் ஏன் இண்டிபேஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் மறந்துருப்பீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்டிங் டேட் அப்ளை பண்ணுறதுக்கும் ஸ்டார்டிங் வந்து பிப்ரவரி 15ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் வந்து மார்ச், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 31ஆம் தேதி தான் இது க்ளோஸ் ஆகுது. சரிங்களா? அது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததான் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ், இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எக்ஸாம், மெரிட் லிஸ்ட், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இந்த மாதிரி 3 விதமாக ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸாம்ன்றது எதுவுமே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து ஜாப், இதை பற்றி நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஸோ ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டங்கள் வேணுனாலும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர்டாக தான் இருக்கணும். இல்லை நான் இந்த மாவட்டத்தில் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு இங்கே கிடைச்சா தான் நான் ஒர்க் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் விருப்பம். சரிங்களா? எந்த மாவட்டத்தில் வேணுனாலும் உங்களுக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்ததாக இதற்கான சம்பளம், ஓகேங்களா, பர் மந்த்து சேலரி எவ்வளோ இருக்கும், மினிமம் எவ்வளோ இருக்கும், மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ஸ்டார்டிங் சேலரி நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 6000லேருந்து 8000க்குள்ளே தான் உங்களுக்கான சம்பளம் இருக்கும். போக போக உங்களுக்கு வந்து 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு 18,000, அதற்கு மேலே வந்து கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா விதமான அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா எந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து சந்தேகமாகவே இருக்கும். ஸோ அதற்கான அஃபிஷியல் வெப்சைட்டுமே இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். wcd.nic.in, இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்றத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே அங்கன்வாடி சூப்பர்வைசருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி, அதாவது யூனிவர்சிட்டியில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கர் மற்றும் அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு மினிமம் நீங்கள் 10வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும், அப்படி இல்லைன்னா 12th படித்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு மேலே வந்து டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜின்னு சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10வது படிச்சிருக்கணும், அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர் போஸ்டிங்க்கு. அடுத்ததான் அங்கன்வாடி அசிஸ்டண்ட் வேலைக்கு நீங்கள் அப்ளை இருந்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 8வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான், இல்லை தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் கூட இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், 10வது பாஸ் பண்ணியிருந்தால் கூட ஓகே தான்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் கேட்டகரி வந்து மினிமம் 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி கேட்டகரியில் வரவங்க 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியில் வரவங்க 40 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வயது தளர்வை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கமிட்டிக்கும் நிறையவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி இருந்தீங்கன்னா 5 வருஷம் தளர்வு, அதாவது 40 வயசு வரைக்கும்னா 45 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியில் வரவங்க 3 வருஷம், பிடபிள்யூ ஜென்ரலில் வரவங்க 10 வருஷம், பிடபிள்யூ ஓபிசியில் வரவங்க 13 வருஷம், பிடபிள்யூவில் எஸ்சி எஸ்டியில் வரவங்க 15 வருஷம் வரைக்கும், அதாவது 55 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். விண்டோஸ், டிவோர்ஸ்டு உமன் இவங்கெல்லாம் 45 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு அஃபிஷியல் வெப்சைட் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்படி தான் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான அப்டேட் இதுதான். எல்லோரும் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுற வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் அப்ளை பண்ணுற வீடியோஸும் மறக்காமல் போடுறேன். தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டில் முக்கியமான அரசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.